ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சிலேருந்து 13/9/2024 அன்னைக்கு ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 13ஆம் நோட்டிஃபிகேஷன் என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டிருக்காங்க. கிரேட் 3க்கான வேலைவாய்ப்பு, நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இந்த வேலைக்கு நம்ம எப்போ அப்ளை பண்ணலான்னா 13/9/2024 இருந்து 12/10/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 16/10/2024 இருந்து 18/10/2024 வரைக்கும் கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான தேதி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரிலிம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 14/12/2024 அன்றைக்கி தான் எக்ஸாம் இருக்க போது. மெயின் எக்ஸாமுக்கான தேதியை பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2க்கான வேலைவாய்ப்பு. ஸோ மொத்தமாக 51 வேக்கன்சியை கொடுத்துருக்காங்க. அந்த 51 வேக்கன்சியுமே ரிசர்வேஷன் அடிப்படையில் பிரிச்சிருக்காங்க பாருங்கள், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் ஷுட் ஹவ் கம்ப்ளீட் த ஏஜ் ஆஃப் 26 இயர்ஸ். ஸோ நீங்கள் மினிமம் பார்த்தா 26 கம்ப்ளீட் பண்ணிக்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓசி கேட்டகிரி, நீங்கள் ஓசி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 36 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அதிகபட்சமாக அப்ளை பண்ண பாருங்கள். ஒருவேளை பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா நோ மேக்ஸிமம் ஏஜ், உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டே கிடையாது. எவ்வளோ ஏஜ் வரைக்கும் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ மினிமம் 26 கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச ஏஜ் லிமிட் என்ன அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஃபர்மேஷன், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கல்வி தகுதி கேட்டிருக்காங்க பாருங்கள். மஸ்ட் போசஸ் பிஎல் டிகிரி, அதாவது பிஎல்க்கான டிகிரியை கேட்டிருக்காங்க. ஸோ பிஎல் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார் கவுன்சிலில் பதிவு பண்ணிருக்கோம் 5 இயருக்கான கிரிமினல் கோடில் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான கல்வி தகுதி. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான எக்ஸாமுக்கான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ரிலிம் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேப்பராக எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இதில் பாருங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்குறாங்க டிகிரி லெவலில். ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் கேட்குறாங்க. லா கேட்குறாங்க. மொத்தமாக 200 மதிப்பெண்களுக்கு 200 கொஷின்ஸ், 300 மதிப்பெண்களுக்கும் 200 கொஷின்ஸுக்கும் உங்களுக்கான ஜாப் இருக்க போது கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 5 வரைக்கும் பிரிக்கிறாங்க. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் லா 1, லா 2, லா 3 மாரி 4 வகையான லா எக்ஸாம் இருக்க போது 400 மதிப்பெண்களுக்கு மெயின் எக்ஸாம் இருக்குது. இன்டர்வியூ ஒரு 60 மதிப்பெண், 460 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற இன்ஃபர்மேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போயிட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். சிலபஸ்லாம் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.